வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்துக்கு எல்லாரும் போயிருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட விமர்சனம் என்ன? அதேபோல அத பத்தி சௌந்தர்யாவும், ஜாக்குலினும் என்ன சொன்னாங்க? அத பத்தி தான் நம்ம இந்த ரெக்கார்டட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது லாஸ்லியாவும், ஹரிபாஸ்கரும் நடித்த ஹரிபாஸ்கர் யாருன்னா ஜம்கட்ஸ் யூடியூப் சேனல் ஓனர். அவர் தான் வந்து இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. லாஸ்ட் இயர் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ரயான் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிருக்காரு. கேரக்டர் ரோல் அது கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆ காலேஜ்ல படிக்கிற பொண்ணா லாஸ்ட் இயர் நடிச்சிருக்காங்க. அந்த ஹரிபாஸ்கரும் அவருக்கு லவ் பண்ற மாரி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து அவரோட லவ்வ ஏத்துக்கலங்கிறதுனால, ஒரு 4 ஆண்டுகளா நான் இன்னொரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாரு, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆறேன் பாருன்னு சவால் விடுறாரு. யாரு? ஹரிபாஸ்கர். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவரு விடுதலையா காதலிச்ச பொண்ணு வந்து வேற ஒருத்தரோட கல்யாணம் நடக்குது. அத தாங்கிக்க முடியாம அவரு வந்து தற்கொலை முயற்சிலாம் பண்றாரு. அவருடைய நண்பர் ஷாரா வந்து அவர சமாதானப்படுத்தி, ஒரு கட்டத்துல அவரு வந்து லாஸ்லியா வீட்டுக்கே வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அவர் வந்து அதிர்ச்சி அடையறார். பாவம். என்னடா இது அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் லாஸ்லியாவை காதலிக்க முயற்சிக்கிறாரு. பட் ஹரிய புரிஞ்சுகிட்ட லாஸ்லியா அவரை வந்து பெஸ்டியா நல்ல ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் ஒரு கதை. ஒரு கதை. அதேபோல ஹரி வந்து தன்னை காதலிக்கிறதா தவறா நினைக்க பின்னாடி வந்து சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. அது யூடியூப் ஜம்கட்ஸ் மூலமா பிரபலமான ஹரிபாஸ்கர் வந்து இந்த படத்தின் மூலமாக ஒரு கதாநாயகனாக உருவெடுத்திருக்கிறார். பட் ஓரளவு காமெடிலாம் நல்லா பண்றாரு. பட் ஒரு காதல் வந்துச்சா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. பட் அது ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹரிபாஸ்கரை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து இசைங்கிற கேரக்டர்ல பண்றாங்க. பட் ஹரிபாஸ்கர் வந்து இந்த படத்த என்ன சொல்றது அப்படின்னா, அ ஒரு ஆக்டிவான ஒரு இளைஞரா தான் வர்றாரு. ஆனா, அவருக்கு அந்த காதல் அப்படிங்கிறது வந்து அவரோட முகபாவங்கள் பெருசா தெரியல அப்படின்னாலும், ஓரளவு சமாளிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதேபோல அவருக்கு அப்பா, அம்மாவா நடிச்ச இளவரசு மற்றும் உமா ராமச்சந்திரன். அவங்க 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதேபோல அதாவது இளவரசு வந்து மகனுக்கு அட்வைஸ் குடுக்கிறத விட, அ ஷாராவிடம் அந்த வாட்டர் பாட்டில எடு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து தியேட்டர்ல மிகப்பெரிய ஒரு சிரிப்பலை ஏற்படுத்தியது. அ அதாவது ஒரு நல்ல ஒரு நடிகையா அவங்க வந்து பார்த்திருக்காங்க. அதேபோல ஹீரோ வந்து தன்னை தவறாக உணர்ந்து கொண்டத வந்து அத அட்ஜஸ்ட் பண்றதுக்காக எடுத்துக்கொண்ட நேரம் வந்து ரொம்ப அதிகம் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதே போல இன்னும் சில யூடியூப் நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷோவுக்கு வந்து நேத்துக்கு எல்லாரும் போயிருந்தாங்க. பிக் பாஸ் டீமே போயிருந்தது. அதாவது யார் யார் வரல, ரியா வரல, சுனிதா வரல, தீபக் வரல, முத்துக்குமரன் வரல. மீதி 20 பேரும் அங்க இருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவுல இன்டர்வியூலாம் எடுத்து பயங்கரமா கலக்கியிருக்காங்க. பட் அந்த படத்தோட இந்த நான் சொன்ன ஒரு டாக் தான். பட் ரயான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. பட் அவருக்கு வந்து இன்னும் நடிப்புல திறமை நெறைய தேவை அப்படின்னாலும், இந்த படம் முதல் படத்திலேயே ரொம்ப அழகா ஏன்னா ஒரு சீரியல்ல நடிச்சதுனால, ஓரளவு நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் அங்க போன எல்லாருடைய பார்வையும். ஆ சௌந்தர்யா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல ரயான் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல இவங்க எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. அதாவது நல்ல நண்பன் நெகட்டிவாவா சொல்ல முடியும். அத வந்து இவரு கூட சொன்னாரு பாருங்க நம்ம சிவகுமார். அதாவதுங்க என் கூட நடிச்சாருங்கிறதுக்காக சொல்லல. உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு தெலுங்கு படத்தோட தமிழ் ரீமேக் மாரி இருந்தாலுமே, ஒரு ஜாலியான படமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லியிருக்காரு. எல்லாருமே இந்த படத்தை பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு அதாவது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா படத்தோட நீளம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தாக இருந்தது. ஒரு நல்ல குடும்ப பாங்கான படமா இருந்தாலும், இது வந்து இன்றைய தலைமுறை அதாவது 2கே கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச படமா இருக்கு. ஏன்னா, அந்த பெஸ்டி அண்ட் ஃபிரெண்ட்ஸ்க்கான வித்தியாசம். காதலருக்கும் பெஸ்டிக்கும் ஒரு வித்தியாசம்னு, அந்த வித்தியாசத்தை பார்க்கிற ஒரு படமாக தான் இந்த படம் போயிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படம் வசூல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு நாளைக்கு நாளடைவுல அந்த ரிப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா, சண்டேக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்து பாஸா ஃபெயிலான்னு தெரியும். முதல் 3 நாட்கள்லயே படம் ஓரளவுக்கு ஓடுச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஒரு 10, 15 நாள்ல கலெக்ஷன்ஸ் வந்துரும். ப்ராஃபிட்டா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த முதல் 3 நாளே ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அத நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம் கண்டிப்பா. பட் ரயானுக்கு வந்து இந்த திரைப்படம் ஒரு
மைல்கல்லாக அமைஞ்சது. ஏன்னா முதல் படமே ஒரு பிக் பாஸ்ல 100த் டேல அது ப்ரமோஷனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாரி எல்லாருமே பாராட்டி இருந்தாங்க அத அப்படிங்கிறதும் சொல்ல முடியுது. அஸ் அ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டா உள்ள இருக்கும்போதே இந்த படத்தோட வெளியீட்டுக்கு வந்த லாஸ்லியாவும், ஹரிபாத்திரும் பேசும்போது அவரும் அங்க உட்கார்ந்து அவங்களோட உட்கார்ந்து பேசும்போது நமக்கு ஒரு இதா இருந்தது. அந்த ட்ரெய்லர் போடும்போது படத்துல ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா, அதாவது இது வந்து ஒரு காமெடி மூவியாகத்தான் நம்ம அந்த ட்ரெய்லர்ல பார்த்தோம். அதையும் தாண்டி இன்னும் சில நல்ல காட்சிகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க வந்து ஆனந்தியிலிருந்து நம்ம விஷால், சத்யா, ஜெஃப்ரி எல்லாருமே ஒரு நல்ல ஃபீட்பேக் இந்த படத்துக்கு குடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட மொத்த கதைய ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, பெஸ்டி வெர்சஸ் ஃப்ரெண்ட். அதுதான் அந்த ஸ்டோரியோட இது. அது பெஸ்டியா, ஃப்ரெண்டா அப்படின்னு அவங்க லாஸ்ட் இயர் செலக்ட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன குடுத்திருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த கதையே ஓடியிருக்கு. அதுல வந்து ரயான் வந்து தன்னோட ரோல ரொம்ப சிறப்பா பண்ணதா வந்திருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. லாஸ்ட் இயர் பத்தியும், ஹரிபாஸ்கர பத்தியும் பெருசா பேசல கண்டஸ்டன்ட் எல்லாம். ரயான பத்தி தான் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அவன் அந்த அளவுக்கு அவர் வந்து ஆக்சுவலா முதல் கொஞ்ச படத்துல அவர் இல்ல. அந்த செகண்ட் ஹாஃப் தான் அதிகமா வருவார் ரயான் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிறப்பாக செய்த நம்ம ரயான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தான் நம்ம சார்பா சொல்லியாகணும். அதேபோல பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் ஒரு டிக்கெட் டூ ஃபினாலே வின் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட்டா இருந்தாலுமே, அவர் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா, முதல்ல இருந்தே வந்திருக்கலாம். ஏன்னா, அவர் வந்து வைல்ட் கார்ட் என்ட்ரில வந்ததுனால தான் அவரால பெருசா சாதிக்க முடியல அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் முதலே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபைட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி, இம்ப்ரூவைஸ் பண்ணி வேற மாரி கொண்டு போயிருக்கலாம். பட் அவர் வைல்ட் கார்ட்ல வந்ததுல தான் ஒரு பெரிய குழப்பமே அவருக்கு ஏற்பட்டது. என்னதான் வெளிய இருந்து சில செய்திகளோட உள்ள போயிருந்தாலும், ஆ இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஈடு கொடுக்க முடியாம தான் இருந்தாரு. பட் டிக்கெட் டூ ஃபினாலே அவர் வந்து வெளியில கொண்டு வந்து அவரு உள்ள வந்த அக்கா இருந்தாங்க இல்லையா? ரயனோட அக்கா. அவங்க வந்து இறங்கி விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் இறங்கி விளையாட ஆரம்பிச்சாரு. எல்லார்கிட்டயும் பேசவும் ஆரம்பிச்சாரு. ஸோ அதுலேருந்து தான் நமக்கு ரயான நல்லா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ரயான், சௌந்தர்யா, ஜாக்குலின் இந்த கோவா கேங் தான் பெரிய அளவுல இதாச்சு. ஏன்னா கோவா கேங்ல இப்ப ஜிப்ரிய சேர்க்கல. ஒரு ஃபோட்டோ கூட போட்டுருக்காங்க பாருங்க. இதுதான் கோவா கேங் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ரொம்ப சிறப்பா ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுருக்காங்க. வீடியோவும் போட்டுருக்காங்க. அத பார்க்கும்போது ஜெஃப்ரி வந்து கோவா கேங்ல சேர்க்கல. இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா ஜெஃப்ரி வந்து சத்யாவோட போய் சேர்ந்துட்டாரு. கோவா கேங்ல அவரு இல்ல. அப்படிங்கிற மாரி கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா கோவா கேங்ல வந்து அதாவது ஜெஃப்ரி வந்து அந்த மாரி பேசினான் இல்லையா? அவன் வந்து சௌந்தர்யாவே அப்படி பேசியிருக்கான். இவங்க ஜாக்குலினே அப்படி பேசியிருக்கான். அதுக்கப்புறம் அவன அதுல சேர்க்கறது சரியா இருக்காதுன்னு அவங்க முடிவு செய்திருக்கலாம். அதனால கோவா கேங்ல வந்து ஜெஃப்ரியை சேர்க்காமலே விட்டுட்டாங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது ஓகே தான். ஏன்னா நமக்கே பிடிக்கல அப்படிங்கிறச்சு அப்புறம் அவங்க மட்டும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? இல்லையா? ஒரு சிறப்பான ஒரு வழிவகை இவருக்கு அமைஞ்சிருக்கு. யாருக்கு? ரயானுக்கு. கூடிய விரைவில் அ கோவா கேங்கோட ஃபேன்ஸ் மீட் எல்லோரும் சந்திக்கலாம். ஸோ தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட சந்திக்கிறேன். தேங்க் யூ ஆல் பை.